ஸ்டாலினும் அவங்க குடும்பத்தாரும் ஆட்சியை பிடிக்கும் போது அவங்க மகனை துணை முதலமைச்சரை உட்கார சொல்லிட்டா பிடிச்சானுங்க. குடும்ப ஆட்சி ஒண்ணு. ரெண்டாவது, நான் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ஒழிப்பேன். இன்னைக்கு வரை நீட்டுக்கான விளக்கம் தெரியல. நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் வந்து 7% இடஒதுக்கீடுல மருத்துவ படிப்பு வந்து எடப்பாடியார் போட்ட விஷயத்துல 3000 பேர் 4000 பேர் நீங்க மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் வரும்போது நான் பால் ரேட் ஏற்ற மாட்டேன், சொத்து வரி ஏற்ற மாட்டேன், கரண்ட் பில் ஏற்ற மாட்டேன், வீட்டு வரி ஏற்ற மாட்டேன், தொழில் வரி ஏற்ற மாட்டேன். கரெக்டாக செய்தி கொடுத்தது, எல்லாரையும் செய்தி கொடுத்து உங்களுக்கான விருப்பமான விஷயத்தை செஞ்சு நல்ல நம்ம என்ன மாதிரி நான் தரமான குடிநீர், நல்ல சாலை, ஏரியாவில் வந்து எங்கே பார்த்தாலும் போதை பொருள் கலாச்சாரம் வந்து ஊடுருவி இருக்கு. நம்மளுக்கான பணம், நம்மளுக்கான வரி பணம் உறுதியாக வந்து எடப்பாடி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் மனசுல நம்ம வந்து உண்மையை கண்டிப்பாக தருவார். அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு. நம்ம பாக பொறுப்பாளர்கள் போய் சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கான வந்து ஆட்டோ மானியத்துக்கு 75,000 கொடுக்குறேன்னு இருக்காரு. பயன்படுத்திக்கணும். தெரியாமா? இன்னும் நம்ம மக்களை கூப்பிட்டாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலையை பார்த்து கொடுப்பாங்க. நம்பிக்கையை மட்டும் அம்மா அப்படியே பிடிச்சி அம்மா எல்லாம் கொடுத்தாங்க. திரும்ப தாலிக்கு தங்கம் கிடைக்கட்டும், திருமண உதவி கிடைக்கட்டும், ஆடு மாடு கிடைக்கட்டும், குட்டியோட மானியம் கிடைக்கட்டும், ஆட்டோ மானியம் கிடைக்கட்டும். இந்த திட்டங்கள்லாம் 1200 வந்து முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 2000 நம்ம போட்டுருக்கோம் பயன்படுத்திக்கிட்டு. அதே மாதிரி விதவை தாழ்வு பென்ஷன் வந்து 2000 போட்டு பயன்படுத்திக்கிட்டு. வேலை வாய்ப்புக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா 2000 எல்லாருக்குமான வீடு. இப்போ இந்த சுனாமி நாசம் பண்ணாங்க. நம்ம அந்த வீடு தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பின்னாடி இடம் இருக்குது, 10 ஏக்கர் இடம் இருக்குது. அங்கே இருந்தால் பண்ணியிருக்கலாம். நிறைய இருக்குது. பசங்க விளையாடுறது எங்கே வேணாலும் விளையாடுவாங்க. நம்ம அதை ஃப்ரீ என்ட்ரி கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ பேர் இடம் ஒன்று பண்ணி கொடுத்தா குறைஞ்சது வந்து ஒரு 1000-1200 பேருக்கு வீடு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். வீடு கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆட்சி காலத்தில் சுண்ணாம்பு காலத்தில் க்ளீன் பண்ணி வச்ச தருணம் உண்டு. இது வந்துருமா? இப்போ அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பல்காக கொடுப்பாங்க. இது எடப்பாடியார் வந்து நல்ல விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு. தானா நல்லா இருக்குமா? நினைச்சு பார்க்கணும். என்ன பண்ண முடியும்? அதிகாரம் அதுக்கான வேலையை பண்ண முடியும். அன்புக்கு போடுறாங்க. நல்லா இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து வட்டியில்லா கடன் வந்து போட்டதுக்கான ஒரு விஷயத்தை அனைத்து குடும்பத்துக்கும் அம்மா